தமிழகத்தில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் சார்பில் ஜனவரி 1ஆம் தேதியுடன் வாக்களிக்க தகுதியுடைய வயதினை கணக்கிட்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் செய்யப்பட்டு வந்தன. அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள 69,000 வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் புதிதாக பெயர் சேர்த்தல், திருத்தங்கள் மேற்கொள்தல், விலாசம் மாறுதல் என்று தமிழகம் முழுவதும் 23.09 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்நிலையில் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் இன்று முதல் ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்தி பயணிக்கும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள் மின்சார ரயில், மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மெட்ரோ ரயில் சேவைக்காக அறிமுகம் செய்யப்பட்ட சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு திட்டத்தை தொடர்ந்து தற்போது அதனை மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 50,000 ஸ்மார்ட் கார்டுகள் SBI மூலம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2,553 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூரில் வட்டார பொது சுகாதார அலகினை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 300 இடங்களில் பொது சுகாதார அலகு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதயம் காப்போம் திட்டத்தின் மூலம் இதுவரை 13,673 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அண்ணாமலை, மணிப்பூர், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக சாட்டையால் அடித்துக் கொள்வாரா என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வட மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் கொடுப்பது போதாது என்று கூறிய அவர், தான் முதலமைச்சராக இருந்தபோது 1,500 ரூபாய் வழங்கியதாக தெரிவித்தார். இதில் என்ன குறிப்பாக அதானி மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்தியாவில் உள்ள பல அதிகாரிகளுக்கு குறிப்பாக சோலார் பவர் கொடுப்பதில், மின்சார இணைப்பு கொடுப்பது சம்பந்தமாக 2,000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது அதை பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு தயாராக இல்லை. பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை ஈசான்ய மைதானத்தில் தேமுதிக சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அவர், பொங்கல் தொகுப்பில் 2,000 ரூபாய் தர வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகாசியில் வெடிவிபத்து ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அது மட்டும் இல்ல, இப்ப பொங்கல் வரப்போகுது. அந்த பொங்கலுக்கு பார்த்தோம்னா என்ன தரோம்? பொங்கல் பரிசு பொருட்களோடு நிதி உதவியும் தருவது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். அதிமுக ஆட்சியில் இருந்த போது 2,500 ரூபாய் கொடுத்த போது இந்த திமுக என்ன சொன்னாங்க? இருக்கிற விலைவாசியில 2,500 பத்தாவது 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வாய்க்கூசாக பேசினார். இனி ஒரு 500 ரூபாய் கூட வக்கில்லாம ஒரு நிச்சயமாக இனிமேல பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தர வேண்டும். அப்பதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தமிழ்நாட்டில் திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் எதிர்க்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசாங்கம் அச்சமடைய காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். போதை மருந்து பழக்கத்திற்கு ஆளானவர்கள் கூலிப்படையினராக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக விரும்புவதை போன்று விசாரணை நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் சந்திச்சிருப்பதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை அறிவிக்கிறாங்க, நடத்துகிறாங்க, பேரணிகளை நடத்துகிறாங்க, ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க, கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்துவாங்க. இதுதான் காலங்காலமாக இருந்து வர்றது. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமைக்கு மற்ற கட்சிகள், அரசாங்கம் அதில் சரியாக செயல்படணும், காவல்துறை ஏவல்துறையாக இருக்கக்கூடாது, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேரணிகள் நடத்தினா அதையெல்லாம் நாடகம் என்று சொல்வது திமுகவின் கபட நாடகமாக தான் தெரியுது. ஏன்னா அவங்க வசனம் எழுதி சினிமா துறையில் மற்றும் நாடகங்கள் நடத்தி வந்தவர்களால அவர்கள் மற்றவர்கள் செய்வதை நாடகம் சொல்லி இன்றைக்கு திமுக தவறான முன்னுதாரணங்களை உருவாக்கி வர்றதுனால தான் தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியை இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக அவங்க கடுமையான வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள். எமர்ஜென்சி, ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் உண்மை. ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற கருத்து தான் எல்லார் பக்கத்துலேயும் சொல்லப்படுகிறது. அவர் திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் இருப்பவரும் சரி, அமைச்சர்களும் அதை மறுத்தா கூட அவர் திமுகவுடைய நெருங்கிய தொடர்பு உள்ளவராக தான் அந்த கோட்டூர்புரம் பகுதியை சேர்ந்த பலர் சொல்கிறார்கள். இதில் திமுக இவ்வளவு கெடுபடியாக இந்த ஆட்சி இருப்பதற்கு காரணம் என்னவென்றே தெரியவில்லை. இது ஒரு ஆட்சியின் செயல்பாட்டுக்கு நன்றதல்ல. இதுதான் திராவிட மாடலில் இப்படி முதலமைச்சர் எல்லாத்தையும் பூனை கண்ணை மூடிக்கிட்டுனா ஊர் இருண்டு போயிட்டுங்கிற மாதிரி இந்த அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. காரணம் 3.5 ஆண்டுகளாக ஒரு சரியான செயல்பாடு இல்லை என்பது தான் உண்மை. ஈரோடு அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். வாய்க்கால்மேடு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 7 பேரை பிடித்து ரோந்து போலீசார் சோதனை நடத்தினர், விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் 7 பேரும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கடந்த 17 ஆண்டுகளாக பணிக்கம்பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கி கட்டட வேலைகள் செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து அடையாள அட்டைகள், பாஸ்போர்ட், செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் டிக்கெட் கேட்ட அரசு பேருந்து நடத்துனரை மதுப்பிரியர் தாக்க முயன்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. எஸ்பிபி காலனியிலிருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் மதுப்பிரியர் ஒருவர் ஏறியுள்ளார். அப்போது நடத்துனர் வரதராஜ் மதுப்பிரியரிடம் டிக்கெட் கொடுக்க கூறியுள்ளார். அதற்கு அந்த மதுப்பிரியர் என்னிடமே டிக்கெட் கேட்கிறாயா என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நடத்துனரின் சட்டையை பிடித்து தாக்க முற்பட்டார். இதனையடுத்து அந்த நபரை நடத்துனர் RS ரயில்வே சுரங்கப்பாதை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தார். பொது போலீசார் மதுப்பிரியரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு வனத்தில் காட்டுப்பன்றியை புலி ஒன்று வேட்டையாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு வனத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி சென்று கொண்டிருந்த போது காட்டுப்பன்றியை புலி ஒன்று சிறிது தூரம் துரத்திச் சென்று வேட்டையாடியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தை சுற்றுலா பயணி ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. ஆதி திராவிடர் நலவிடுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கும்படி நடைபெற்று வருவதாக அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் விடியரசம்பாளையத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி புதிய கட்டிடம், ரேஷன் கடை, குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளிட்டவற்றை அமைச்சர் மதிவேந்தன், MP பிரகாஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் புதிய ராசிபுரம் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என கூறினார். ஆதி திராவிடர் பள்ளி விடுதிகளை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு 400 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த மணிப்பூர் மாநில இளைஞரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 1100 போதை மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர்.
சென்னை பெசன்ட் நகர் இலியாட்ஸ் பீச்சில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் சக வடமாநில இளைஞருக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்துள்ளார். இதனை கண்ட போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து விசாரணை செய்ததில் அவர் மணிப்பூரைச் சேர்ந்த ஹாம் ஜாமுவான் என்பதும் ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்துள்ளது. நல்ல கதை கிடைத்தால் ரஜினிகாந்துடன் இணைந்து படம் பண்ணலாம் என இயக்குனர் சங்கர் தெரிவித்துள்ளார். நடிகர் ராம்சரண் நடிப்பில் உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் பொங்கலுக்கு வெளியாகிறது. இதற்கான பட ப்ரமோஷன் வேலைகளில் இயக்குனர் சங்கர் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஐதராபாத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த இயக்குனர் சங்கரிடம் கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த சங்கர் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் என்ஜாய் செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் நல்ல கதை கிடைத்தால் ரஜினியுடன் இணைந்து படம் பண்ணுவேன் என்றும் அவர் தெரிவித்தார். வரவேற்பு இருக்கு. அதான் நீங்க தான் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இதே போல திரும்பி நீங்க வந்து ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு பாக்கலாம். ஸ்டோரி ஏதோ